பேட்டில் ஆஃப் கர்ஸ்க். இந்த கர்ஸ்க் பேட்டில் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். நெகோசியேஷன் டேபிளில் இந்த கர்ஸ்க் கார்டை போட்டுட்டு ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு சூப்பரான கார்ட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது போல மிக பெருமளவில் கனவு கண்டுட்டு இருந்தாரு. இதுக்காக அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காரு. அதாவது அதிகமான ராணுவ வீரர்களை, அதுவும் வெல் ட்ரெயின்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டான பிரிகேட்ஸை இந்த அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு களமிறக்கி விட்டுருந்தாரு. இந்த கர்ஸ்க் பகுதியை அவர் மலை போல் நம்பியிருந்தார். ஆனால் இப்போ அது மார்ச் 8 இது எல்லாமே தலைகளாக மாறிடுச்சு. நெகோசியேஷன் டேபிளையும் இந்த கர்ஸ்க்கு பெருமளவில் பவர் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு தோணலை. ஆனால் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ரஷ்யா, இந்த சமயத்தில் அமெரிக்காவும் உதவியாக இல்லை, இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு ரஷ்யா வெல் கண்ட்ரோல்டான ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனாக எடுக்கிறாங்க. இந்த அஃபென்சிவ் ஆப்ரேஷன்னால பல பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே, என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எல்லா விஷயத்தையும் தெளிவாக தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பதிவில் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. இங்கே பச்சை கலரில் மார்க்காக இருக்கலாம் ரஷ்யா இந்த 2022 இந்த கீவை சுற்றி வளைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பின்வாங்கி போனதுனால லிபரேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற உக்ரைன் தரப்புலேருந்து மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதான் இந்த பச்சை கலரில். ஸோ இப்போதைக்கு உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சுமி ஒப்லாஸ்ட்லேருந்து இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட், ஸோ இந்த சுதா இந்த பகுதி இருக்கு இல்லையா? ஸோ இது ரஷ்யாவோட ஒரு ஒப்லாஸ்ட்டு. ஸோ அந்த பகுதிகளுக்கு பிடிச்சிருக்க பகுதிகள் தான் இந்த ப்ளூ கலர். மார்ச் 9 வரைக்கும் கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் மார்க் ஆயிருக்கலாம் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அதுதான் இந்த இடத்துல ப்ளூ கலரில் மார்க் ஆயிருக்கு. ரெண்டாவது இங்கே கிரே கலரில் மார்க் ஆயிருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறத அவங்க தப்புன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இப்போ இந்த பகுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? இதுக்கு நம்ம எந்தெந்த பகுதிகளில் இந்த ஆப்ரேஷன் மார்ச் 8 எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கணும். ரஷ்யன்ஸ் பல இடங்கள்லேருந்தும் தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சமீபத்தில் தான் பிடிச்சிருந்தாங்க இந்த நோவோ சரோச்னா இந்த பகுதிகள்லேருந்து மாலை நோக்கி தாக்குதல் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்த இடத்துல ரூஸ்கோச்சி பரிஷ்னா, செர்கைஸ்கே பரிஷ்னாலேருந்து இந்த பிராவிடா இந்த பகுதியில் நோக்கி தாக்குதல் பண்ணிருந்தாங்க. ரெண்டாவது இந்த மார்டினோவ்காவை நோக்கியும் தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே இந்த செர்காஸ்கி கொப்பெல்ன்கா, ஸோ இந்த பகுதிகளிலிருந்து இந்த மக்னோவ்கா இந்த பகுதியை நோக்கி தாக்குதல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இந்த செரடோம்கோவா இருக்கு இல்லையா? ஸோ அதிலிருந்து பெசிஃபிவ்காவை நோக்கி தாக்குதல் பண்ணுறாங்க. ரெண்டாவது நிக்கலெனோடாரினோ இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதியிலேருந்து ஜுராஃப்காவை தாக்குதல் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த லிவ்திவ்கா, ஸோ இந்த பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணுறாங்க. பல இடங்களில் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு உக்ரைனியன்ஸ் இந்த ரெட் கலரில் மார்க் ஆயிருக்கு இல்லையா? அது ப்ளூ கலர் டெரிட்டரி முழுவதும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த இடத்துல திடீர்னு உக்ரைனியன்ஸ் இந்த பகுதியில் தாக்குதல் பண்றாங்க. ஸோ முழுவதும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் எப்படி இது போல தாக்குதல் நடக்குது, ஏன் நடக்குது, யாரு பண்றா, அது மட்டும் இல்லாம இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி, அந்த இடத்துல ஏன் தாக்குதல் பண்றாங்க அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிக்குது உக்ரைனோட வீரர்களுக்கு மத்தியில. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்னன்னா ரஷ்யன்ஸ். ஏன்னா சைடில் ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். அந்த பகுதிகளில் ரஷ்யன்ஸ் எங்கிருந்தோ வந்துட்டாங்க. பூமி கடியிலிருந்து அப்படியே எப்படி சொல்றது வெடிச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வதன்னு வராங்க. எப்படி தான் வராங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த பகுதியில் அதை ப்ரிடிக்ட் பண்ணோடனே தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ரஷ்யன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் மரவரிசைகள்லாம் போயிடுறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரிட்ஜுக்கெல்லாம் போயிடுறாங்க, அந்த பகுதியெல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இது அந்த தாக்குதல் பண்ணும்போதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, மரவரிசைகள் தான் ஹிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஏகப்பட்ட ரஷ்ய வீரர்கள் திடீர்னு வதன்னு பூமி கடியிலேருந்து எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சைடில் ஒரு வீடியோ பதிவு லோட இருக்கும். மொத்தம் 12 கிலோமீட்டர், அதாவது ஒரு ஆங்கிளில் பெண்ட் ஆகி ஒரு மனுஷன் 12 கிலோமீட்டர் நடக்கணும். அதாவது ஒரு ஆப்ரேஷன், மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கு போகணும், அதாவது ஆயுதங்கள் எடுத்துட்டு போகணும். ரெண்டாவது அவங்க டனல், எப்படி சொல்றது, ஒரு பைப் லைனாலும் அடியில் புதைச்சி வச்சிருக்கிற மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு பைப் லைன், அது புதைச்சி வச்சிருக்க பைப் லைன். இப்போ அந்த பைப் லைனில் 12 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்து இந்த இடத்துல நம்ம ட்ரில்லு பண்ணி அந்த பைப் லைனை ஹோலில் போட்டு மண்ணுக்கடியில் இருக்கிறனால அதை தோண்டி மேலே வரணும், மைனிங் பண்ணி மேலே வரணும். ஸோ இதுக்கு ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு பேட்சாக ரஷ்யன்ஸ் இந்த பைப் லைனுக்குள்ளே வந்திருக்காங்க. ஒரு பைப் லைனில் மொத்தம் 5 பைப் லைன் இருக்கு. இந்த 5 பைப் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைம்ஸில் வதன்னு உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த வீடியோ பதிவு நம்மளுக்கு காட்டுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரஷ்யன்ஸும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது வந்து பண்ணால் நடுவில் வந்து பண்ணால் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ அந்த வீரர் வந்து பேசிகிட்டு இருக்கிறது என்ன பேசிகிட்டு இருப்பாருன்னா, அவரோட ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் அவர் வரமா அப்படிங்கிற அவர் வந்து பேசிட்டு அதுவும் இல்லாமல் சிகரெட் பிடிக்கிற வீடியோ காட்சிகள்லாம் இருக்குது, அது பார்க்க முடியுது. இது ரொம்ப பெரிய ஒரு லாங்கான ஒரு விஷயம்.
அதாவது இது போல ஒரு பிரேக் த்ரூ ஏதாவது ஒரு ராணுவம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா பெண்டாய் 12 கிலோமீட்டர் பெண்டாய் வரணும், சில இடங்களில் படுத்துட்டு இருக்காங்க, டைமிங்க்கு போகணும், அதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இவங்க இந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது போல தாக்குதல் ஆல் அவுட் அட்டாக் பண்ணிக்கிறாங்க ரஷ்ய தரப்புலேருந்து. சரி, ஓகே, ஒரு ஒரு மாதிரி பெண்டாகி தான் நடந்து வந்துட்டே இருக்கணும் ரஷ்யன்ஸ். ஸோ இது போல் நடந்து வராங்க. பர்ஃபெக்டான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த இடம் மார்க் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல ரஷ்யன்ஸ் ஓட்ட போடுறாங்க. ஓட்ட போட்டு அவங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்த சிக்னல்ஸ் போகுது. ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களும் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ள வந்து எல்லா பகுதியிலையும் தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ இந்த பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே உக்ரைனியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது இப்போ மேப்பில் பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஆக்சுவலாக இந்த இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்காங்க. அதாவது இந்த பிளாக் கலரில் வந்திருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன். ஸோ இந்த பைப்லைன் மொத்தம் 12 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம டார்கெட் பண்ணோம்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு பகுதியிலேருந்து ரஷ்யன்ஸ் உள்ளே வந்திருக்கலாம். இது எப்படி இந்த ஏரியாவில் தான் பைப்லைன் இருக்குன்னா, நீங்கள் சேட்டலைட் வியூவில் நார்மலாக நீங்கள் கூகுள் மேப்லேயே போயிட்டு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஏரியாவில் மண்ணுக்கடியில் புதைச்சி வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ நான் தோராயமாக வரைஞ்சிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன் போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இதை நம்ம எடுத்துட்டோம்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டாக. ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியுதுங்களா, மொத்தம் 5 டேஷஸ் தெரியும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன் போகுது. ஸோ இந்த ஏரியாவில் ஸோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் இந்த இடத்துல தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏரியாவில் வந்து மேலே வந்துடுறாங்க. இந்த மரவரிசைகளை பிடிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் பிரிட்ஜஸ் இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க கட்பாட்கள் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ரஷ்யன்ஸ் வந்து உக்ரைனியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாக்குதல் பண்ணுறாங்க. ஸோ இது நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ்க்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாலாலோக்னாலேருந்து, தெர்காஸ்கி பரிஷ்னாலேருந்து, இந்த மார்த்தினிஃப்காலேருந்து எல்லா பகுதியிலேருந்தும் பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பல வழிகளில் பின்வாங்குறாங்க. ஸோ அப்படி பின்வாங்கும் போது அந்த டைமில் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஆல்ரெடி ரஷ்யன்ஸ் உடச்சி விட்டாங்க அப்படிங்கிறது போல். அதுவும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பிரிட்ஜ், ஏன்னா இது சுதா பகுதி. ஸோ சுதா பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பிரிட்ஜ், ஏன்னா உக்ரைனோட ஒரு கான்வை. ஸோ இந்த மார்த்தினிஃப்கா இந்த பகுதியிலேருந்து பின்வாங்குறாங்க இல்லையா, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். ஸோ அந்த பதிவில் அவங்க பின்வாங்கி வரக்கூடிய உக்ரைனியன்ஸ் ஸோ அவங்க முடிஞ்ச வரைக்கும் வந்திருக்கிறாங்க. பட் ஆனால் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யா அந்த பகுதியில் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அந்த இடத்துல பிரிட்ஜ் உடஞ்சிருக்கனால அந்த உக்ரைனியன்ஸுக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் வண்டியெல்லாம் அங்கேயே விட்டுருக்காங்க. தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சில நபர்கள் இறந்துருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு, ரொம்ப பெரிய வீடியோ பதிவு, பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பிரிட்ஜ் உடஞ்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ் ஒரு வேளை ரஷ்யன்ஸ் வந்து ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரிட்ஜை நம்ம உடச்சி விட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வெடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கடையில் வச்சுருந்துக்கிறாங்க. ஸோ வச்சிருந்த பிரிட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த எஃபிவி ட்ரோன்கள் வச்சு உளவு வேலைப்பட்டிருப்பாங்களே, அப்படி தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்கும்போது நீ தாக்குதல் பண்ணி எங்களை டிலே பண்ணுவியா, நானே உடச்சி விட்டுறேன், அப்போ அங்கே இருக்கிற வீரர்கள்லாம் வரமாட்டாங்களே, நீ சப்ளை கொண்டு போய் கொடுக்க மாட்டில, அதனால் நாங்களே ஃபஸ்ட்டு உடச்சி விட்றோம்னு சொல்லிட்டு எஃபிவி ட்ரோன்கள் வச்சு அந்த இடத்துல பிரிட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டாங்க. ஸோ இந்த பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரிட்ஜ் உடஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாலாலோக்னாலேருந்து கீழே வராங்க இல்லையா, ஸோ அந்த பகுதிகளையும் பல பிரிட்ஜஸ் அடிச்சு உடச்சிருக்காங்க. FAB 3000 ரக குண்டுகளை யூஸ் பண்ணி சில பிரிட்ஜஸ் உடச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிரிட்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா FPV ட்ரோன்கள் இது போல் தொடர்ந்து மிசைல் ஸ்ட்ரைக்கர், ரெண்டாவது FAB 500, ஏன்னா தொடர்ந்து ஏர் ஆக்டிவிட்டி இந்த பகுதியில் நடந்துகிட்டே இருக்கு. அது கூடவே ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சுக்காய் ரக விமானங்களுக்கு புதுசாக அந்த FAB 500 புது ரக எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் FAB 500 இருக்கு இல்லையா, ஸோ அதை தொடர்ந்து இந்த பகுதியில் ஏர் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. பல தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ரைடும் நடந்துகிட்டு இருக்கு, மிசைல் ஸ்ட்ரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு, முன்னேற்றமும் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இது போல் தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ்க்கு பின்வாங்கிறதுக்கு வண்டியில் இது போல் எடுத்துகிட்டு வர முடியல. இந்த மாலாலோக்னாலேருந்து வரக்கூடிய நபர்களை நடந்தே போயிடலாம் அப்படிங்கிறது போல் நடந்து வராங்க. அது ரயில்வே லைன் இருக்குது அந்த இடத்துல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதையும் ரஷ்யன்ஸ் பெருமளவில் தடுத்துடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் மேலேயும் பெருமளவில் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகள் குறிப்பாக உக்ரைனியன்ஸ் பின்வாங்கிறது, இந்த மாலாலோக்னாலேருந்து பின்வாங்குறாங்க இல்லையா, ஸோ அந்த பகுதி. ரெண்டாவது அந்த சுதா பகுதியில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ குறிப்பாக இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிற பிரிட்ஜும் ஆல்ரெடி உடச்சு விட்டாங்க ரஷ்யன்ஸு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அந்த தாக்குதல் நடந்தியா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரிட்ஜு. ஸோ இந்த பிரிட்ஜை தான் அந்த FPV ட்ரோன்கள் வச்சு தகர்த்திருந்தாங்க. ஸோ இது சுதாக்கு வரக்கூடிய மிக முக்கியமான பிரிட்ஜ். ஸோ அந்த பிரிட்ஜை எப்படியோ கிராஸ் பண்ணி வந்தால் உங்களுக்கு பெரிய ஷாக்கு இந்த இடத்துலையும் பிரிட்ஜ் உடஞ்சிருக்குன்னு.
ஸோ இது போல தொடர்ந்து பல இடங்களில் இழுப்புகளை சந்திச்சுட்டு இருக்கும்போது பல திசையில தாக்குதல் பண்ணிருக்காங்க இல்லையா, இவங்களும் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க இல்லையா. தொடர்ந்து ரஷ்யன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களையும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் குறிப்பா மாலா லோக்னா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு பகுதி மட்டும் இல்ல, அதாவது ஒரு டைரக்ஷன்ல மட்டும் இல்ல, பல டைரக்ஷன்லயும் ரஷ்யன்ஸ்க்கு சக்சஸ் கிடைச்சிருக்கு. இந்த மாலா லோக்னாங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரசன்ஸ் தான் பெருமளவில் பேசப்பட்டிருந்தது. இங்க இருக்கக்கூடிய கமாண்டர் தான் எங்க மேலேயே நீங்க ஷெல்லிங் பண்ணுங்க, பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்லிங் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு பிரேக் த்ரூ ஆப்ரேஷன் பண்ணி இங்க இருக்கக்கூடிய கமாண்டர்ஸ் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸ்லாம் மீட்டு கொண்டு போயிருந்தாங்க. அவர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள்லாம் வந்து பார்த்துருந்தாங்க இல்லையா. ஸோ மிக முக்கியமான ஒரு பகுதி, இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதியில் மீட் எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ ரஷ்யன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்ட பகுதிகளை நோக்கி முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலோலோக்னாக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் முக்கியமாக இந்த செர்டோகோவா. ஸோ இந்த பகுதி மேப்ல பார்ப்போம். ஸோ இந்த சர்டிஃப்கா இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து இந்த லெப்திஃப்காவை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளும் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு ப்ரோ உக்ரைனியன் தரப்புலேயே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகளில் ரஷ்யன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடியேற்றியும் காமிச்சிருக்காங்க. சில பகுதிகள் அந்த பகுதியிலேருந்து பிடிச்சிருக்காங்க வீரர்களை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெப்திஃப்காக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செர்காஸ்கி பரிஷ்னா. இந்த செர்காஸ்கி பரிஷ்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. அந்த பகுதியில் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லி கொடியேற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. வீடியோ பதிவுகள் பெருமளவில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்தும் அடுத்தடுத்த கட்ட செட்டில்மெண்ட்ஸை நோக்கி ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. ரெண்டாவது மார்டினிஃப்கா. ஸோ இந்த மார்டினிஃப்காலேருந்து முன்னேறக்கூடிய ரஷ்ய வீரர்கள் நேராக இந்த மிர்னியை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த பைப்லைன் ஆப்ரேஷன்லேருந்து அந்த பூமி கட்டிலேருந்து வந்தாங்க இல்லையா ரஷ்யன்ஸ். ஸோ அந்த ரஷ்யன்ஸோட கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்கள் அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. மேப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த லெப்திஃப்கா சொன்னிருந்தேன் இல்லையா, ஸோ அது இங்கே இருக்கக்கூடிய பகுதி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த செர்காஸ்கி பரிஷ்னா சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது இந்த பகுதியிலேருந்து முன்னேறிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த மார்டினிஃப்காலேருந்து முன்னேறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா மிர்னி. ஸோ அவங்க இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் சொல்லப்பட்டுட்டு வருது. 9ஆம் தேதியின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதோட சொன்னாங்க. இங்கே இருக்கக்கூடிய பிரிட்ஜு இந்த பகுதிகள் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்றாங்க. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஏரியாவிலேருந்து உக்ரைனியனோட பின்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்னதான் ரிட்ரீவ் பண்ணி வந்திருந்தாலும் இங்கெல்லாம் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த காரணத்தினால இந்த பகுதிகளில் இருந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் போய் தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள், அதுவும் குறிப்பாக நான் இப்போ மார்க் பண்ணி காட்டுற பகுதிகள், ஸோ இந்த பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த உக்ரைனோட வீரர்களாக இருப்பாங்க இல்லையா, ஏன்னா ரேர் கார்ட் ஃபோர்ஸ் இது போல வீரர்கள்லாம் விட்டுட்டு தான் வருவாங்க. கொஞ்ச நாளைக்காக சண்டை பிடிப்பாங்களே, ஒரு நாள் 2 நாளாக தாக்கு பிடிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த 2 நாளைக்கு இந்த பகுதியை ஃபுல்லாக கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டாங்கன்னா 2 நாளுக்குள்ள அவங்களாம் சரண்டர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சரண்டர் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது தோராயமாக இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களை சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படிங்கிறத இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் பேசுபொருளாக இருக்குது. ஆனால் ஃபேக்ட் இது மட்டும் தானே கேட்டால் இல்லை. அதாவது தாக்குதல் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த டைமில் இந்த பசிபிக்காவை நோக்கி தாக்குதல் பண்ணுறாங்க. ரெண்டாவது இந்த ஜுகராஃப்காவை நோக்கி தாக்குதல் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆக்சுவலி இந்த ஏரியாவில் இந்த அஃபென்சிவ் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ் மிக பெரும் அளவில் லஜிஸ்டிக்கல் ஹப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்தது இந்த பர்ஷிவ்கா. ஸோ இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதிகமான ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவில் அவங்களோட ரோட் கனெக்டிவிட்டி இருந்தது, ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இந்த ரோடை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு ரூட் இருக்குது, பட் ஆனால் அது அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சுதாக்கு பின்புறத்தில் வருது இந்த குவாயோ பகுதி இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஏரியாவில் வரக்கூடிய ஒரு ரூட் அது. இந்த ரூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரஷ்யன்ஸ் இந்த பெல்கோவா இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குர்லெவ்காஸை இந்த பகுதியில் தாக்குதல் பண்ணிட்டாங்க. தாக்குதல் பண்ணி அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது போல ஒரு விஷயம் நடக்கும், இந்த இடத்துல வந்து தாக்குதல் பண்ணாலும் நம்ம எப்படியா இந்த உலனக்கோப்பை பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் உக்ரைனியன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா. ஸோ அது இந்த இடத்துல நோக்கி தான் வந்தது. பட் ஆனால் இதோட பார்டர்லேயே நிப்பாட்டி ரஷ்யன்ஸ் முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் உக்ரைனியன்ஸ்னால எதுவும் பண்ண முடியல. அதிகமான டேங்குகள் இழந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்குது தான். அந்த செகண்ட் அஃபென்சிவ் பண்ணாங்களோ உக்ரைன், ஸோ அது வந்து இந்த பகுதி தான். ஸோ உலனாக் வந்திருந்தது அப்படின்னா மேபி உக்ரைனியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பின்புறத்தில் தாக்குதல் பண்ணி திரும்பி இது எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கலாம். ஒரு பகுதிங்கிறது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்திருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ எதுக்குமே வழி இல்லாததுனால உக்ரைனியன்ஸ்னால எதுவும் பண்ண முடியல. அதுவும் எப்படி இந்த பகுதியை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாங்க, அது எப்படி நம்மளுக்கு ஷோராக தெரியும் அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. இதுக்கு நம்ம ஹிஸ்ட்ரி, அதாவது ஒரு மாதம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது February 1லேருந்து February கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஈவெண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு லோட் பண்ணி
காட்டுறேன். இந்த ஏரியாவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருமளவில் தெரியும். ரஷ்யன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ரோன் ஆக்டிவிட்டி பெருமளவில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் சைடில் லோட் ஆயிருக்கும். ஆக்சுவலி இது டீப் இன்சைடு உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள். இப்போ இந்த பகுதியில் எப்படி ரஷ்யன்ஸ் தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா இந்த பகுதிகள்லாம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இருக்கும். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஈஸியாக சப்ரஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் இதை தாண்டி வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்டில்மெண்ட் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கலாம். சுமியோட ஒரு பகுதி, சுமி ஓப்லாஸ்டோட ஒரு பகுதிகள். ஸோ இந்த இடத்துல தாக்குதல் இருக்குன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் ஆப்டிக்கல் ஃபைபர் ட்ரோன்னால தான் பண்ண முடியும். ரஷ்யாவோட ஆப்டிக்கல் ஃபைபர் ட்ரோன்லாம் தோராயமாக 8 கிலோமீட்டர்ந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க. அதாவது நியர்பை லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர்ந்து 10 கிலோமீட்டரில் இந்த இடத்துல தாக்குதல் பண்ணுறாங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி வருது. அப்படின்னா ஆல்ரெடி சுமிக்குள்ள சில பகுதிகளுக்குள்ள ரஷ்யன்ஸ் வந்திருக்கணும். சரி, இது ஒன்று தான் அவங்க வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதாவது இந்த ஒரு பகுதியில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த ஒரு மாதத்தில் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் சொல்லிட்டு. ஸோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளையும் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் உக்ரைனோட வீரர்களை ட்ரோன்களை யூஸ் பண்ணி ரஷ்யன்ஸ் தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்னு. ஏன் அந்த கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது இங்கே பார்டர் பொசிஷன்லேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணாலே 10 கிலோமீட்டர் இருக்கும். கண்டிப்பாக ரஷ்யன்ஸ் இங்கிருந்தெல்லாம் தாக்குதல் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இங்கிருந்து ஏதோ ஒரு வழியில் முன்னேறி வந்து தோராயமாக இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த பகுதிகளில் முன்னேறி இருக்கிறாங்க, இந்த பசிபிக்காவை தாக்குதல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள், சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ தோராயமாக சொல்ல வரேன், இன்னும் கொஞ்சம் நாட்களுக்குள்ள இந்த பகுதிகள் எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல தான் ரோடுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அதோட பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன்ஸ் தாக்குதல் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலே இருக்கக்கூடிய பகுதியிலையும் சுற்றி வளைக்கிறாங்க, கீழே இருக்கக்கூடிய பகுதிகளும் பெருமளவில் இன்வைட் ஆகிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன்ஸ் பெருமளவில் முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. அப்படிங்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சுற்றி வளைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல். அது மட்டும் இல்லாமல் இந்த அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ரஷ்யாவுது இந்த கர்ஸ் கூட நின்றாது. கண்டிப்பாக இதே ஸ்பீடில் ரஷ்யன்ஸ் முன்னேறாங்க. அப்படிங்கும்போது நான் தோராயமாக வரைஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கர்ஸ்கை மீட் எடுத்தது போக சுமையோட சில பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் கட்பாட்டில் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஒரு பஃபர் ஜோனாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ ஓரளவுக்கு இந்த கர்ஸ்க் ஓப்லாஸ்ட்ல ரஷ்யா எப்படி அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பிளான் பண்ணாங்க, எந்தெந்த பகுதிகளிலிருந்து தாக்குனாங்க, எந்த இடத்துல ஊடுருவி எந்த இடத்துலலாம் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க, எந்தெந்த பகுதிகள் கேப்சர் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான திட்டங்கள் அவங்களுக்கு இதுக்கு மேலே இருக்கலான்னு பல விஷயங்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அதிகமான டேட்டாஸ் வந்து பண்ண கலெக்ட் பண்ணோம். இது ஒரு நாள் 2 நாள் டேட்டாவில், அது மட்டும் இல்லாமல் ஒரு சேனல் 2 சேனல் ஃபாலோ பண்ணி இந்த டேட்டாஸ் எடுக்க முடியாது. ஒரு பிரிகேட்ஸ் வந்து பண்ண தனித்தனியாக சேனல்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணோம். டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எந்த டிலேயுமே இல்லாமல் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மேப் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் செந்தில் டீகோச்சில் போட ஆரம்பிச்சிடறேன். ஏன்னா தினமும் ஃபாலோ பண்ணால் தான் இது ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அது கூடவே மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செந்தில் டீகோச்சில் போட்டுறேன். 2 சேனலுக்குமே உங்களோட சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காமல் இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.